பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 21வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 118ஆம் சங்கீதம், வசனங்கள் 24 முதல் 29 வரை. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவும். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஹல்லேலூயா. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. இம்மட்டும் பாதுகாத்து வந்த மகா உன்னத கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் வழிநடத்துதலும் எங்களோடு இருப்பதாக ராஜா. எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கான பாதுகாப்பை தேவன் மாத்திரமே தர முடியும். அமீன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்தருடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனி. பிள்ளைகள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை நீங்க போடுங்க தகப்பனி. இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். எல்லா விதமான அந்தகார கிரியைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக நினைக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமை நாவின் கிரைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே தகப்பனே, தந்திரங்களை நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இறங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆபத்துகள், மோசங்கள், ஆண்டவரை வஞ்சிக்கிற மனுஷர்கள், அவருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி பிள்ளைகள் மோசம் போகாதபடி காத்துக்கொள்வீராக. ஆமீன். தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்வீராக தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் உலகத்தை எல்லாம் உருவாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உருவாக்கின கர்த்தர் நீர் ஆண்டவரே. நாங்கள் வாசம் பண்ணும்படியாக இயற்கை வளங்களை நீங்க அருள் செய்திருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவித வளங்களோட உலகத்தை நீங்க சிருஷ்டித்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனா பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் அதிகமா இருக்கு அப்பா. பிதாவை அவனுடைய வஞ்சிக்கிற தன்மைகள், மோசம் போகுகிற எல்லா காரியங்களில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் புத்தி தெளிவு தேவன் அருள் செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் தேவ சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அதிபரோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. அமீன் அப்பா. உம்முடைய திட்டங்களை அவருக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே. சுயத்தை நம்பிராதபடிக்கு அப்பா பிதாவை உம்முடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. இஸ்ரேலின் இராணுவத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அமீன் அப்பா. வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, சிரியாக்காக, லெபனனுக்காக, ஈரானுக்காக, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்கு ஆண்டவரே தங்கள் சுயத்தை நம்பிராதபடிக்கு தேவ பயத்தை நீங்க அருள் செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கட்டும் என் ராஜா. அமீன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க. நீர் நிலைகளை
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வறண்ட பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான மழையை நீங்க கொடுங்க ஏசப்பா. தகப்பனே நன்றி ஆண்டவரே. பலவிதமான இன்னல்கள் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு துக்கித்திருக்கிற பிள்ளைகளை நீங்க கண்டெடுப்பீராக தகப்பனே. அவர்களோடு நீர் பேசி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே எல்லா விதமான தகப்பனை மோசம் போக்குகிற வழியிலிருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சிப்பீராக தகப்பனே. பலவிதமான மன உளைச்சலோடு தவித்து கொண்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா தகப்பனே. அவங்களுக்கு இதுல இருந்து பிரச்சனை விடுவிக்கத்தக்கதான வழிவாசலை கத்த திறந்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். அமீனப்பா. நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வேளையிலும் கூட தகப்பனே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க கண்ணோக்கி பாருங்க. தனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் நாங்கள் வாழணும், கர்த்தருக்காக எழும்பணும்னு சாட்சியா நிற்கணும் என்று ஏங்குகிற பிள்ளைகள் தகப்பனே. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ்னால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடுவதாக தகப்பனே. அல்லேலூயா ராஜா. இறங்குவீராக அப்பா, இறங்குவீராக. உங்க ஒவ்வொரு சரீரத்தை நீங்க தான் உருவாக்கிக்க ஆண்டவரே. இந்த சரீரத்துக்கான அதிகாரி நீங்கப்பா. இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன விதமான ஆண்டவரே வியாதிகள் இருக்கோ அத்தனையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த தேவன் நீர். யெகோவா ராஃபா என்ற திருநாமத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த திருநாமத்தின் மூலியமாக ஆண்டவரே எங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமடைவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா அப்படியே உடைய சாட்சிகளை மாறத்தக்கதாக வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. சம்பூர்ண விடுதலை கொடுங்கப்பா. புதிய சரீரம், புதிய உறுப்புகளை கொடுங்க தகப்பனே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடுவதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரும் அப்பா. இவ்வேளையிலும் கூட தகப்பனே ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனை இழந்தவங்க, தாயை இழந்தவங்க, கணவனை இழந்து மனைவி இழந்தவங்க தகப்பனை, பெற்றோரை பறிகொடுத்த பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. அவங்களை எல்லாம் தைரியப்படுத்துங்கப்பா. அமீன் ஆண்டவரே. ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க கூட இருந்து போதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். தன் சுயபுத்தி நம்பி அல்ல தகப்பனை, உண்மை சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு வழிவாசலை திறந்தருளுவீராக அப்பா. பிதாவே உமக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம் என் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய சமாதானம் யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா மிகாதீஸ் ஆமீன் எல்ஷடாவாக கூட இருங்க. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. நீரே எங்கள் அடைக்கலம் அப்பா, நீரே எங்கள் பாதுகாப்பு ஆண்டவரே. நீரே எங்கள் சகாயர், எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை ரட்சிப்பும் ஆண்டவர். நீரே எங்கள் கோட்டையும் அரணுமானவர் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய கண்களை கண்டதே இது பாக்கியம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ ஜீவித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சிலைகள் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா. உம்முடைய கைகளில் ஆயுதம் இல்லை தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அமீன் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஜனத்துக்குமான விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா மரண கட்டுகள் அகற்றப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆமீன் என் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. மிதியான நேரத்திலும் கர்த்தருடைய சமூகமே எங்களோடு நாங்கள் வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே எல்லா மனுஷர் மீது முற்றப்படட்டும் அப்பா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.